Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CCS 366 சாஃப்ட்வேர் டெஸ்டிங் அண்ட் ஆட்டோமேஷன் சப்ஜெக்டோடைய யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் வித் ஆன்சர்ஸோட லெக்சர் வீடியோ சீரிஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ தான் நீங்கள் எக்ஸாமுக்கு லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனில் இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ மறக்காமல் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ யூனிட் 3ல் டெஸ்ட் டிசைன் அண்ட் எக்ஸிக்யூஷன்ஸ் தான் இருக்குது. ஸோ இதில் ஒவ்வொன்றும் டெஸ்ட் டிசைன்னா என்ன, அதோட எக்ஸிக்யூஷன்லாம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் மாடலிங் த டெஸ்ட் டிசைன் ப்ராசஸ். ஒரு டெஸ்ட் டிசைன் ப்ராசஸை எப்படி நம்ம மேக் பண்ணுவோம். ஆல்ரெடி சாஃப்ட்வேர் டெஸ்டிங் லைஃப் சைக்கிள்லே நம்ம மொத்தமே பார்த்தது தான் டெஸ்ட் பிளானிங்கு, டெஸ்ட் டிசைன் எல்லாமே. ஸோ டெஸ்ட் பிளானிங்கு ஃபர்ஸ்ட் செகண்ட் யூனிட்ல முடிஞ்சிருச்சு. இப்போ டெஸ்ட் டிசைனை பற்றி பார்க்க போகிறோம். அதை கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்காங்க கொஞ்சம் ப்ரீஃபாக பார்த்துருப்போம், என்னென்னு பார்த்துருப்போம். இங்கே கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ மாடலிங் டெஸ்ட் டிசைன் அப்படின்றது ஒன் ஆஃப் த சாஃப்ட்வேர் டெஸ்டிங் ப்ராசஸ். எதுக்காக அப்படின்னா ஒரு டெஸ்ட் கேஸை நம்ம கிரியேட் பண்ணி அதை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா காம்ப்ரிஹென்சிவ் மீன்ஸ் எலாபரேட்டா அதோட ஃபங்க்ஷனாலிட்டி, பர்ஃபார்மன்ஸ், நான் ஃபங்க்ஷனல் ஆஸ்பெக்ட்ஸ் இதெல்லாம் என்ன இருக்குன்னு சொல்லி தெளிவாக சொல்லிட்டு அதை எவாலுவேட் பண்ணி பார்க்கறது தான் இந்த டெஸ்ட் டிசைன் ப்ராசஸோட வேலை. ஓகே, ஸோ டெஸ்ட் டிசைன் ப்ராசஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இட் இஸ் யூஸ்ட் ஆர்கனைஸ்ட், எஃபிஷியன்ட் அண்ட் ஃபோக்கஸ்ட் ஆன கீ ஏரியா. முக்கியமான ஏரியாலாம் என்னவோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இம்பார்ட்டன்ஸ் எதுக்காக இந்த டெஸ்ட் டிசைன் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா effectiveness and efficiency of the test process. Okay, that means effectiveness and efficiency na ஈஸியா நம்ம ஒர்க் பண்றதுக்கு அந்த டெஸ்ட் பிளான் படி நம்மளுடைய டேட்டாவெல்லாம் டெஸ்ட் பண்றதுக்கு இந்த டெஸ்ட் டிசைன் தான் யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ என்னெல்லாம் கீ ஸ்டெப்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் டெஸ்ட் டிசைன் ப்ராசஸை மாடலிங் பண்றதுக்கு. எப்பவும் போல ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே ரெக்யர்மெண்ட் அனாலிசிஸ் தான். ஓகேங்களா? முதல்ல நம்ம எது செய்யணும்னாலும் நமக்கு என்ன தேவையோ அது நமக்கு தெரியணும். ஓகே, அப்போ என்ன வேணும்ன்றதை நம்ம அனாலிசிஸ் பண்ணி அந்த சாஃப்ட்வேர் கிரியேட் பண்றதுக்கு தேவையான விஷயங்கள்லாம் கலெக்ட் பண்றது. ஓகேவா? ஸோ ரெக்யர்மெண்ட் அனாலிசிஸ் ரொம்ப முக்கியமான தேவை. அந்த ரெக்யர்மெண்ட் அனாலிசிஸ்ல என்னெல்லாம் டெஸ்ட் கேசஸ் இருக்கு, அந்த டெஸ்ட் கேசஸ் ஃபங்க்ஷனலாகவும் இருக்கலாம், நான் ஃபங்க்ஷனலாகவும் இருக்கலாம். ஓகேவா? பர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங்காகவும் வரலாம், மற்ற டெஸ்டிங்லையும் நமக்கு யூனிட் டெஸ்டிங், இன்டெகிரேஷன் டெஸ்டிங் எது வேணா இருக்கலாம். இந்த மாதிரி அதுக்கு தேவையான விஷயங்கள்லாம் நம்ம முதல்ல அனாலிசிஸ் பண்ணிக்கணும். அப்போ அங்க என்னெல்லாம் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும் அப்படின்னா ஃபங்க்ஷனல், நான் ஃபங்க்ஷனல் ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா ரிவ்யூ பண்ணி பார்க்கும். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு சாஃப்ட்வேர்னா என்ன, அதில் இருக்க கண்டிஷன்ஸ்லாம் என்னென்னு பார்க்குறது, நான் ஃபங்க்ஷனல், இந்த மாதிரி ரெண்டையுமே ரிவ்யூ பண்ணுறது. அடுத்து யூசருக்கு என்ன தேவை, அவங்களுக்கு என்ன வேணும்னு அவங்க சைட் இருக்கிறத புரிஞ்சுக்கிறது. அடுத்து நமக்கு ஏதாவது அன்கிளியர்னஸ், அதாவது எப்படி சொல்கிறதுனா தேவையில்லாத விஷயங்கள்லாம் இருக்குது, ஏதாவது புரியாமல் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் கிளாரிஃபை பண்ணி வாங்கிக்கிறது. ஏதாவது ரிஸ்க் இருக்குன்னா அதை இது பண்ணிவிட்டு எந்த ஏரியாவை நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோமோ அந்த ஏரியாவை பற்றி புதுசாக தெரிஞ்சுக்கிறது. இந்த மாதிரி ரெக்யர்மெண்ட் அனாலிசிஸில் இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே நம்ம ஃபாலோ பண்ணுவோம். செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா டெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி டெஃபினிஷன். இப்போ என்னெல்லாம் வேணும்னு ரெக்யர்மெண்ட் கலெக்ட் பண்ணியாச்சு, அப்புறம் என்ன பண்ணணும், டெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணணும். எந்த பிளான் நான் யூஸ் பண்ணி இந்த டெஸ்டிங்கை நான் பர்ஃபார்ம் பண்ண போறேன் அப்படின்றது தான் இந்த டெஸ்ட் ஸ்ட்ராட்டஜியோட வேலை. ஓகே, அப்போ இங்கே என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னா செலக்ட் டெஸ்ட் டைப். எந்த டெஸ்ட் டைப், நிறைய டெஸ்ட் டைப் இருக்கு, அதில் நான் என்ன யூஸ் பண்ண போறேன். ஃபங்க்ஷனல் அப்படின்னா யூனிட் டெஸ்டிங், இன்டெகிரேஷன் டெஸ்டிங், சிஸ்டம் டெஸ்டிங் யூஸ் பண்ணலாம். நான் ஃபங்க்ஷனல் டெஸ்டிங்னா பர்ஃபார்மன்ஸ், செக்யூரிட்டி யூஸ் பண்ணலாம். அடுத்து பார்த்தோம்னா வேற ஏதாவது டெஸ்டிங் இருந்துச்சுன்னா யூசபிலிட்டி, கம்பேட்டபிலிட்டி டெஸ்டிங் நான் சூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி எந்த டெஸ்ட் டைப் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு முதல்ல பார்க்கணும். அடுத்து டெஸ்டிங் லெவல் பார்க்கணும். ஓகேவா? என்ன மாதிரி டெஸ்டிங் லெவல்ஸ் யூஸ் பண்ண போறோம் அப்படின்றத செக் பண்ணணும். டெஸ்ட் ஆட்டோமேஷன் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். மேனுவலா ஆட்டோமேஷனா அதை டெஸ்ட் பண்ணணும். அடுத்து எந்த என்விரான்மெண்ட்ல இந்த டெஸ்டிங் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் ஒரு ஆர்கனைஸ் பண்றது டெஸ்ட் ஸ்ட்ராட்டஜியோட வேலை. ஓகே, தேர்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா டெஸ்ட் கேஸ் டிசைன். இப்போ முதல்ல ரெக்யர்மெண்ட் அனாலிசிஸ் பண்ணியாச்சு, அடுத்து டெஸ்ட் கேஸ் டிசைன் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு, பிளான் பண்ணியாச்சு ஸ்ட்ராட்டஜி. இப்போ டெஸ்ட் கேஸை டிசைன் பண்ண போறோம். இதுதான் மோஸ்ட் கிரிட்டிக்கல் ஃபேஸ். எதுக்காக அப்படின்னா நம்ம ஆக்சுவலா டெஸ்ட் கேஸ் எப்படி இருக்கோ அதை எப்படி கொண்டு வர போறோம், இன்புட் என்ன, ஆக்ஷன் என்ன, நம்மளோட எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் என்ன, எல்லாத்தையுமே இந்த டெஸ்ட் கேஸ் டிசைன்ல தான் நம்ம கொடுக்க போறோம். ஓகே, அப்ப இங்க என்னெல்லாம் ஆக்டிவிட்டி நடக்கும் அப்படின்னா முதல்ல டெஸ்ட் சினாரியோ. ஓகே, எப்படி இருக்கு அந்த டெஸ்ட் சினாரியோ, அந்த இடம் என்ன மாதிரி இடத்துல நம்ம டெஸ்ட் பண்ண போறோம், என்ன டெஸ்ட் பண்ண போறோம்ன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி இன்புட் என்ன, நம்ம என்ன பெர்ஃபார்ம் பண்ண போறோம், அந்த ஆக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். அப்ப என்ன டெஸ்ட் பண்ண போறோம் தெரிஞ்சு
தெரிஞ்சிருச்சு, என்ன இன்புட் கொடுக்க போகிறோம், என்ன ஆக்ஷனில் பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம் தெரிஞ்சிருச்சு. அப்போ எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்னு ஒன்று இருக்கணும்ல, எனக்கு இந்த ரிசல்ட் வந்தால் கரெக்டு, இல்லைனா ஃபெயில் அப்படின்னு இருக்கும்ல. ஸோ அந்த எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் என்ன, அடுத்து நான் எந்த டேட்டாவை டெஸ்ட் பண்ண போகிறேன் அந்த டேட்டா. ஓகேவா? அப்போ டெஸ்ட் கேஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும், முதல்ல டெஸ்ட் கேஸ்க்கு ஒரு ஐடி கொடுத்துருப்போம், அதோட மெயின் அப்ஜெக்டிவ், தென் என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணணும், அதில் என்னெல்லாம் டேட்டா இருக்குது, எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் என்ன, ஃபைனலாக அது பாஸ் ஆச்சா ஃபெயில் ஆச்சா அந்த கிரிட்டீரியா, இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு டெஸ்ட் கேஸோட ஸ்ட்ரக்சராக வந்து மெயின்டைன் பண்ண முடியும். ஓகே, இப்போ டெஸ்ட் டிசைன் டெக்னிக்ஸ் என்னெல்லாம் வந்து டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி டெஸ்டிங் வந்து இது பண்ணுவாங்க, டிசைன் பண்ணுவாங்க அப்படின்னா இத்தனை டெஸ்டிங் டிசைன்ஸ் டைப் நம்ம கிட்ட இருக்கு. முதல்ல ஈக்குவலன்ஸ் பார்ட்டிஷனிங் எல்லாம் ஒன்றுமே இல்லை, ஒரு மொத்தமாக இருக்க ஒரு சாஃப்ட்வேர் டேட்டாவை நமக்கு வேணுன்ற மாதிரி இன்புட் டேட்டாஸ் எல்லாத்தையுமே டிவைட் பண்ணி பார்ட்டிஷனாக வந்து குரூப்பாக வந்து நான் வந்து டெஸ்டிங் கொண்டு போகிறது ஈக்குவலன்ஸ் பார்ட்டிஷனிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? செகண்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா பவுண்டரி வேல்யூ அனாலிசிஸ் மீன்ஸ் சர்டைன் ரேஞ்ச் வச்சு மினிமம் வேல்யூ எது மேக்ஸிமம் வேல்யூ எதுன்னு பார்த்து இன் பிட்வீன் ஆஃப் தட் நம்ம என்ன வேணுமோ அதை வந்து நம்ம செக் பண்ணுறது வந்து பவுண்டரி வேல்யூ அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட் ட்ரான்சிஷன் டெஸ்டிங். தட் மீன்ஸ் ஒரு சாஃப்ட்வேர்க்குள்ளே நீங்கள் டெஸ்டிங் பண்ணுறீங்கன்னா டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் இருக்கும், ஸ்டேட்ஸ் இருக்கும். அதில் எந்த ஸ்டேட்டில் வந்து நம்ம இது பண்ண போகிறோம். எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஏடிஎம் மிஷின் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா முதல்ல போன உடனே உங்களுடைய பின்கோடு கேட்குமா, நம்ம நம்பர் சொல்லுவோமா, அதை போடுவோம், அடுத்து என்ன பண்ணுவோம், உள்ளே போகும், நம்ம என்ன பண்ண போகிறோம், வித்ட்ராவல் பண்ண போகிறோம், எவ்வளோ அமௌண்ட்டு, இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டிங்காக போகிறது. ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டாக வந்து நான் செக் பண்ணுறது. ஓகேவா? அது ஸ்டேட் ட்ரான்சிஷன் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து டிசிஷன் டேபிள் டெஸ்டிங் அப்படின்னா என்ன, ஒரு காம்ப்ளெக்ஸ் பிஸ்னஸ் லாஜிக்காக இருக்குது, இப்போ அதாவது பிஸ்னஸ் இது பண்ணுறாங்க அப்படின்னா அதில் வேரியஸ் லாஜிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஒரு ப்ராப்ளமுக்கு ஒரு சொல்யூஷன் மட்டும் இருக்காது, பல சொல்யூஷன் இருக்கும். அந்த பல சொல்யூஷனில் எது பெஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு டிசிஷன் டேபிள் டெஸ்டிங் வந்து மேக் பண்ணுறது. அடுத்து பார்த்தோன்னா ஃபைனலாக யூஸ் கேஸ் டெஸ்டிங் மீன்ஸ் நம்ம யூசர் சினாரியோக்கு ஏற்ற மாதிரி எந்த மாதிரி ஒர்க் ஃப்ளோ இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டெஸ்ட் பண்ணுறதை யூஸ் கேஸ் டெஸ்டிங் சொல்லுவோம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸில் என்ன பண்ணலாம் அப்படின்னா டெஸ்ட் டிசைனை வந்து நம்ம வந்து மேக் பண்ணலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் யூஸ் ஆகுது. அடுத்து டெஸ்ட் எக்ஸிக்யூஷன் அண்ட் ட்ராக்கிங். டெஸ்ட் எக்ஸிக்யூஷன்னா இவ்வளோ நேரம் ரெக்யர்மெண்ட் அனாலிசிஸ் எடுத்தோம், டெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி பார்த்தோம், டெஸ்ட்டை வந்து நம்ம டிசைன் பண்ணோம், அதில் வேரியஸ் டெக்னிக் யூஸ் பண்ணோம். இப்போது அப்படி பண்ண எல்லா டெஸ்டிங்கையும் எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஓகேவா? எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுவோம், நம்ம வந்து டெஸ்ட் எக்ஸிக்யூஷன் நடக்கும். என்ன பண்ணுவோம்னா நம்ம வச்சிருக்க டெஸ்ட் கேஸ் எல்லாம் மேனுவலாகவோ இல்லை ஆட்டோமேட்டடாகவோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா டெஸ்ட்டை வந்து ரன் பண்ணி பார்ப்போம். ரன் பண்ணுறப்ப நமக்கு என்ன ஆகும், டிஃபெக்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா லாகிங் ஆகும், அந்த டிஃபெக்டை காட்டும். ஓகேவா? ஸோ அந்த டெஸ்ட்டை ட்ராக்கிங் பண்ணி இந்த டிஃபெக்ட் இருக்குன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் பண்ணுவோம். ரிப்போர்ட் பண்ணிட்டு அதை ரீகால் அதாவது ரெக்கவரி பண்ணி எடுப்போம். ஓகேவா? அந்த ப்ராசஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ரெக்ரெஷன் டெஸ்டிங் பெர்ஃபார்ம் பண்ணுவோம். எதுக்கு அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு டிஃபெக்ட் நடந்திருக்கு, அப்போ நான் புதுசாக ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன், ஆட் பண்ணி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா திரும்ப டெஸ்ட் பண்ணுறேன் கரெக்டாக இருக்குன்னு. இதை வந்து நம்ம ரெக்ரெஷன் டெஸ்டிங்னு சொல்லுவோம். இப்படி தான் டெஸ்ட் எக்ஸிக்யூஷன் அண்ட் ட்ராக்கிங் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவோம். ஃபைனலாக பார்த்தோம்னா ரிவ்யூ அண்ட் ஃபீட்பேக் லூப். ஒன்று பண்ணிட்டோம் அப்படின்னாலே அப்படியே விட்டுற முடியாதுல்ல, நம்ம கிட்ட ஒரு ரிவ்யூ கேட்கணும். அந்த ரிவ்யூ இருந்தால் தான் நம்மளுடைய ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கா, அக்யூரேட்டாக இருக்கா, நம்மளுடைய ஸ்டாக் ஹோல்டரோ யூசரோ நம்மளுடைய கஸ்டமருடைய ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணி கொடுத்துருக்கோமா அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ ஃபைனலாக டிஃபெக்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை அனாலிசிஸ் பண்ணி ஸ்டாக் ஹோல்டரோட கம்யூனிகேட் பண்ணி நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன், இந்த டெஸ்ட் ரிசல்ட் உங்களுக்கு ஓகே தானே, எல்லாமே கரெக்டாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறது. இந்த மாதிரி சில விஷயங்கள் செய்ய முடியும், டெஸ்ட் கேஸை அப்டேட் பண்ண முடியும். இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம பண்ண வேண்டிய விஷயம் டெஸ்ட் க்ளோசர், சம்மரி ரைட் பண்ணுறது. மற்ற கொஷினில் எழுதுனது மாதிரியே தான் சம்மரி ரைட் பண்ணி கொடுத்துருவோம். சம்மரியில் என்ன பண்ணுவோம், டெஸ்ட் சம்மரி ரிப்போர்ட் இருக்கும், லெசன்ஸ் என்னெல்லாம் நம்ம பார்த்தோம் எடுத்துக்கிட்டோம், எதெல்லாம் வந்து நடந்துச்சு, என்ன டிஃபெக்ட் நடந்துச்சு, அதை எப்படி நான் ரெக்கவரி பண்ணி எடுத்தேன், இது எல்லாத்தையும் ஒரு சம்மரி போட்டு எழுதி டெஸ்ட் க்ளோசர் வந்து சப்மிட் பண்ணிடுவோம். ஓகேவா? இப்படி தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு டெஸ்ட் டிசைன் மாடலிங் ப்ராசஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவோம். ஓகே, ரொம்பவே சிம்பிள் கொஷின்மா, ஆல்ரெடி தெரிஞ்ச கான்செப்டே தான் எழுத போகிறீங்க, வேரியஸ் டாபிக் போட்டு, அதனால் ஈஸியாக எழுதிடலாம். மறக்காம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன், நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.